ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் சுஜாதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வர்றாங்க. நான் கொஞ்சம் சாரீஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால வந்து எங்க ஆபீஸ்ல இருக்க மக்களுக்காக சாரீஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கா எல்லாமே. சாரீஸ்லாம் நீங்க வேணும்னா சுஜாதாவை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ட்ரெண்டிஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது இப்போ ஆடி ஆஃபர் கேட்கவே வேண்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுஜாதாவும் அவங்க வீட்டுக்காரரும் திடீர்னு தான் காலையில் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் நான் உடனே சொன்னதால் கொஞ்சம் சாரீஸ் மட்டும்தான் அவங்களால பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து 500, 600 இந்த ரேஞ்சில் எங்களுக்கு சாரீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த சாரீஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே கையில் எடுக்கும்போதே கொஞ்சம் நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் துணியும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இங்கே பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாமே வந்து 600 ரேஞ்சுக்குள்ளே தான் வருங்க. இதெல்லாமே வந்து இந்த பார்டர் வச்ச சாரீஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட 500 ரேஞ்சுக்கு கிடைக்குதுங்க. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே இந்த பார்டர் வச்ச சாரீ ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. எல்லோரும் யூனிஃபார்மாக, ஆனால் கலர் மட்டும் வேறு மாதிரி வாங்கினாங்க. அப்புறம் இந்த ப்ளூ கலர் சாரீ எல்லாமே 500க்கு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கொண்டு வந்த சாரீஸில் இப்போ எல்லாருமா உட்காந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 4 பேர் இருக்காங்க ஆஃபீஸில். அவங்க 4 பேருமே இந்த பக்கம் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் பொண்ணும் வந்திருந்தாங்க. அப்புறம் சுஜாதா கிட்ட பேசிட்டு எங்கள் பொண்ணுமே வந்து இப்போ எல்லாருக்கும் எடுத்து காட்டிகிட்ருக்காங்க. இப்போ சாந்தி கையில் வச்சிட்ருக்க அதே பீஸ் வந்து இப்போ எங்கள் பொண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து 500 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து அதே சமயத்தில் ப்ளைனாக வந்துடுது. டிசைனும் சிம்பிளாக இருந்துச்சுங்க. இப்போ எங்கள் பொண்ணு வச்சிட்ருக்கிற சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணேங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு வேணும்னு நான் எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸும் வந்து 550ங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ப்ளவுஸும் வந்து சின்ன டாட் வச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு சிம்பிளாக. அதனால் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து 500, 600 இந்த ரேஞ்சில் தாங்க. எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி செலக்டடாக தான் சுஜாதா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சாரீ தாங்க நான் வாங்கினது. நீங்கள் முந்தின நாளே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கூட நான் எடுத்து வச்சுருப்பேங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிளம்புற அவசரத்தில் நான் சொன்னேங்க. இப்போ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அதை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு பார்க்குறாங்க. இந்த க்ரீன் சாரீ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சத்யா அந்த க்ரீன் கலர் சாரீ எடுத்துக்கிட்டாங்க. அந்த க்ரீன் கலர் சாரியுமே பாருங்கள் சாந்தி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக தான் வந்துச்சுங்க. இந்த சாரியுமே நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. இன்னும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஈரோட்டில் அவங்க ஷாப்புக்கு போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டஸ்ஸர் இருக்குது, செமி டஸ்ஸர் இருக்குது, லினன் சாரீஸ் இருக்குது, காட்டன் சாரீஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் வியர் சாரீஸ் இருக்குங்க. அப்புறம் வந்து சுடி கலெக்ஷன்ஸும் அவங்க நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸும் வச்சுருக்காங்க சுடியில். அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட்டு எல்லாமே இருக்குங்க. டெய்லி யூஸ்க்கு உடுத்திக்கிற மாதிரி சாரீஸ்லாம் வந்து 300, 400 இந்த ரேஞ்சிலையுமே இவங்கக்கிட்ட கிடைக்குங்க. காட்டன் நைட்டிஸ் எல்லாமே கூட இவங்கக்கிட்ட எல்லா சைஸ்லேயுமே கிடைக்குங்க. இந்த சிம்பிள் ஜரி பார்டர் சாரீஸ் எல்லாமே 500 தாங்க. இந்த சாரீஸ் தான் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்து வர்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் காட்ட போகிறேங்க. இந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு காட்டலாம். அவங்க உங்களுக்கு சேஃபாக அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து 1000 சம்திங், இதுலேயும் வந்து 900 சாரீஸுமே இருக்குதுங்க. நான் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் வீடியோ காலில் வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சாரீஸ் வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ நீங்கள் காட்ட சொன்னீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுவாங்க. இந்த கலம்கரி சாரீ எல்லாமே வந்து நான் 1, 2 தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. இதிலே வந்து கலர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சுஜாதா அவங்க ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் ஈரோடில் செயல்பட்டு வருதுங்க. அவங்களோட ஈரோடு அட்ரஸுமே உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் போனாலுமே நிறைய டிசைன்ஸ் அங்கே பார்க்கலாங்க. காஸ்ட்லி சாரீலேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ஆடி ஆஃபர் உண்டுங்க. தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகலாம். அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி எதுக்கு வந்திருக்காங்க சுஜாதா அப்படின்னு கேட்டால், அவங்களோட ட்ரெண்டிஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் கொண்டு போய் எங்களோட பொடியெல்லாம் வைக்கிறாங்க. அங்கே வரவங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உங்கள் பொடியை வந்து இப்போ
ஆர்டர் கொடுத்து கொரியர் பண்ணி வாங்குறதுக்கு அங்கே நாங்கள் வச்சுருந்தா ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பொடி வெரைட்டி பொடி 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 கிழங்கு பொடி இட்லி பொடி பருப்பு பொடி இதெல்லாம், அப்புறம் இடியாப்பம் மிக்ஸு சத்து மாவு அந்த பிரியாணி மசாலா பஜ்ஜி மிக்ஸ் என்னோட ஃபேவரேட் பஜ்ஜி மிக்ஸு. பஜ்ஜி மிக்ஸு எங்கள் எல்லாத்தோட ஃபேவரேட். எத்தனையோ பஜ்ஜி மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சாஃப்டாக கிறிஸ்பியாக வரது எதுவுமே இல்லை. என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு சுக்கு உப்பாளி வந்து ரொம்ப ஃபேவரேட். அவங்க ரெகுலராக அவங்க வர்றப்பெல்லாம் கேட்பாங்க. அவங்க காம்ப்ளிமெண்ட்டே அது வாங்குவேன். சுக்கு காஃபி. ஆமாம், சுக்கு காஃபி. அப்புறம் ரசப்பொடி அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட தம்புக்கு ரெகுலராக உளுந்தங்கஞ்சி வாங்குவாங்க. கருப்பு உளுந்துங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தங்கஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சாம்பார் பொடி. ஆக்சுவலி எல்லா பொடியுமே நான் யூஸ் அது வந்து என்னன்னா நம்ம காய்ச்சி வேண்டியதில் அப்படியே பால் ஆட்டி குடிக்கலாங்கனால ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்படியே தான். என்னன்னா இப்போ இவங்க வந்து மேலும் மேலும் வளர்றதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆர்டர் கொடுத்தா தான் கொடுக்குறாங்க. அதனால நம்ம வேணும் முதல்ல ஃப்ரீ ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியுமா? இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுதான் மேலும் வளர்ந்துருக்காங்க. இல்லை நான் இதை பார்க்குறேன், எல்லாரும் அப்படியே ரொம்ப டெடிக்கேட்டடாக நினைக்கிறாங்க. சுத்தமாக காய் வைக்கிறதுக்காக நிழல்ல காய வச்சு நம்ம வந்து வெளியில காய வைக்கிறப்போ அந்த காற்றுல எல்லாம் தூசெல்லாம் வருமா. இதில் பாருங்க எல்லாம் சன்ரை பண்ணாலும் துணி வச்சு வெடி அந்த சுத்தத்துக்காகவே நம்ம வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும். அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஏதாவது கொஞ்சம் கீழே கொட்டிச்சுனாலும் அவ்வளோதான். குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது எப்பவுமே எதுவுமே கிடையாது. அதுதான் இவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. கருவேப்பிலைன்னா எனக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நான் கருவேப்பிலை தோசையில் தூக்கி கொடுப்பேன். ஏன்னா சாம்பாரில் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே அது வந்து போகும் இல்லையா. எவ்வளோ பச்சையாக இருக்கு பாருங்க. காய வச்செல்லாம் வறுக்க மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வச்சு நான் போய் வாங்கிட்டு வந்து சந்தையை சாக்கில் தூக்கிட்டு வந்தேன். ஓடுறீங்க அப்புறம் உங்களுக்கு இந்த உதவி கூட செய்யலாம். எப்படி கண்டிப்பாக இந்த பொடியெல்லாம் இல்லைங்க. பாதி நாள் இந்த பொடி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. வீட்டுக்கு யார் வந்தாலும் இப்பெல்லாம் பஜ்ஜி, எனி செகண்ட் பஜ்ஜி. காஃபி இந்த பக்கம் காஃபியாலும் இந்த பக்கம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஆணையம் தான் போது உடம்பெல்லாம் கட் பண்ணால் அவ்வளோ போட்டாலும் முடிஞ்சு வச்சு வச்சு இது எல்லாமே வந்து சுஜாதா பிராண்டுக்காக தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். எப்பயுமே நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். இந்த தடவை அவங்க நேரில் வந்ததுனால எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அவங்க ஷாப்புக்கு வரவங்களுக்குமே வந்து அங்கே கொடுக்குறாங்க. அதனால ஈரோட்டில் ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் போகிறவங்களுமே நீங்கள் அவங்ககிட்ட பொடி வெரைட்டிஸ் கேட்கலாம். கண்டிப்பாக இப்போ பொடி வெரைட்டிஸ் தீர்ந்துச்சுன்னா இதுதான் ஆர்டர் கொடுங்கன்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பல்காக அவங்க வாங்குறாங்க. சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், கரம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா பல்காகவே ஆர்டர் வாங்குறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா இல்லை நீங்களே வாங்கி போனால் நீங்கள் வச்சுட்டு நான் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறேன். உண்மையாக அதுதான் நடக்குது. கேளுங்க, அவங்களுக்கு ஒரு வேலை ஈஸியாக இருக்குல்ல நீங்கள் வாங்கி கொடுக்குறப்போ. சிவசக்தி வந்து இந்த ஒரு பொடி வெரைட்டிஸ்க்காக ரொம்ப ஆத்மார்த்தமாக சுத்தமாக அவ்வளோ ஒரு ஆர்டர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்கிறது, ஹோம்மேடாக பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகட்டும், குவாலிட்டியாகட்டும். அம்மாவோட சப்போர்ட் இதில் முழுசாக இருக்குது. ரெசிபியெல்லாம் அம்மாவோடது தான். செயல் வந்து சிவசக்தியோடது. எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருக்குது இதில். கண்டிப்பாக இருக்கிற எல்லா ஸ்டாஃபு எல்லாத்தோட சப்போர்ட் இருக்குது. பட்டு எல்லா கைடன்ஸும் அம்மா தான். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இதோட ரெசிபியோட காம்பினேஷன் எல்லாத்துக்கும் இவங்க தான் இது. இப்போ அவங்க சொல்கிற ரெசிபிலே முன்னாடி மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது, அளவு எடுக்கிறது எல்லாமே அவ்வளோ. ரெடிஸ் எல்லாம் எல்லாமே அவ்வளோதான். அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ. நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுவேன். வீடியோ எடுத்து போடுறேன். அப்பப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து யூடியூப்னு சொல்கிறேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சிவசக்திலாம் கண்டிப்பாக. நம்ம ஒரு சமையல் பண்ணுறவங்களோட எப்படி நான் இது நினைப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சுத்தத்தை இப்போ ஜஸ்ட் இப்படியே காமிங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக இந்த இடம் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, அதான் அந்த சம்பளம் எப்படி இருக்குது, பல இருக்குது. இல்லைன்னா அங்கே வந்து லைட்டாக தூசினா தொடச்சி வச்சுருந்தா அடுத்த வேலையை பார்ப்பாங்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கவங்களும் அந்த மாதிரி தான். நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேக் பண்ணுவோம். ப்ரீ ஆர்டரில் மட்டும்தான் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஸ்டீல் கண்டெய்னரில் தான் நாங்கள் வச்சு இல்லை ஆல்ரெடி பண்ணி வச்சு ஒரு வாரம் ஆனது 10 நாள் ஆனது அப்படிலாம் ஒரு ப்ராடக்ட் கூட எங்களுக்கு இருக்காது. நான் இனிமே எவ்வளோ நாளாக சொல்லி அவங்க ப்ரீ ஆர்டர் எடுத்து எனக்கு இது கொடுத்துருக்காங்க சுட சுட.
இல்லை இன்னொரு பொடி வெரைட்டி ஆட் பண்ணலாம், இன்னும் இது பண்ணலாம் அப்படின்னா கூட இப்போ நான் நேரம் நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணாதானே அடுத்து போகும். கண்டிப்பாக வந்து வாழ்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சுஜாதா. அம்மா எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். உங்களுக்கும் ட்ரெண்டிஸ் கலெக்ஷனில் சாரீஸ்லாம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. ட்ரெண்டிஸ் பொட்டிக் ஃபார் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இதுதான் அவங்களோட யூடியூப் சேனலுங்க. ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. 500லேருந்து எடுத்துக்கிட்டால் 2000 3000 அதுக்கு மேலே வந்து சாஃப்ட் சில்க்ஸ் எல்லாம் வந்து 7000 6000 இந்த ரேஞ்சிலையுமே இருக்குது. எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து சுஜாதா கிட்ட எப்பயுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணு தான் வந்து ஈரோட்டில் இருந்தப்போ பழக்கம், அதுக்கப்புறம் நானும் போனேன். இப்போ சாரீஸ் அப்படின்னாலே வந்து ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் தான். அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சுஜாதா. ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா இன்னைக்கு வந்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு கல்யாண விருந்து மாதிரி அம்மா நல்லா இது பண்ணியிருந்தாங்க. சிவசக்தியோட பாயாசம் டாப்பாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சரி, எப்படி செய்யறதை விட இன்னைக்கு சிம்பிள் தானே. அம்மா வெளியில இங்க வந்து எதை பாராட்டுறோமோ இல்லையோ இவங்க வச்சிருக்க சுத்தத்தை வந்து உண்மையாலுமே பாராட்டணும். நீங்க ப்ராடக்ட் இங்க பாருங்க, ஒரு செய்யறது கூட கீழே ஒண்ணு கூட சின்ன கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்க எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி தாங்க சுஜாதா எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு சரஸ்வதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி பேசிட்டு போனாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் சாரீஸ் வேணுனாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சரஸ்வதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.